என்னுடைய குருநாதர்களுடைய ஆசீர்வாதம் அது. என்னுடைய குருநாதர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அன்னை பராசக்தியும், மகாதேவனும், எம்பெருமான் முருகனும், குலதெய்வமும் காரணம். நான் அல்ல. அதனால தயவு செஞ்சு ஜோதிடர்கள் வந்து நான் முதல்ல கூறிய அமைப்புப்படி ஜாதக கட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கோதானம் செய்ய சொல்லுங்க. அது தலை சிறந்தது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ண சொல்லுங்க. பயமுறுத்தாதீங்க அவங்கள. தேவையில்லாத பரிகாரங்கள் செய்து அவங்களையும் கஷ்டத்துக்கு ஆளாக்கி, நம்மளும் பாவத்தையும் தேடுவானே. தேவையில்லையே. ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களும் அவரவர் துறையை வந்து மக்களுக்கு இது மக்களுடைய சேவை என்று மக்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம வந்து அறிவுபூர்வமாகவும், ஆக்கப்பூர்வமாகவும், தெய்வத்துக்கு பயந்து அவங்களுக்கு நம்ம வழிகாட்டினா, அதை விட சிறந்த ஒரு பணி, சிறந்த தொண்டு உலகத்தில் இருப்பதாக எனக்கு தெரியல. அதனால ஜோதிடர்களும் கொஞ்சம் கவனமாக மக்களுக்கு வழிகாட்டுங்கள். மக்களும் பதேஷ்டப்படாமல், கவலைப்படாமல், மகிழ்ச்சியாவே எல்லா காரியங்களையும் கடந்து போறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, புத்தர் சொன்ன ஒரு கருத்து, இதுவும் கடந்து போகும், இந்த நிலை மாறும். இதுதான் புத்தர் சொன்னது. நீங்க எதை மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்களோ அதுவும் நிரந்தரமா இருக்காது. எதை நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதுவும் நிரந்தரமா இருக்காது. இரண்டுக்குமே மாற்றங்கள் நிகழும். இதுதான் இயற்கையின் தத்துவம். அதை காலம் என்ற விதி செய்யும். நம்முடைய பக்தி ஆபத்துகள்ல இருந்தும், கஷ்டங்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கும். இது பக்தி. இதை தெரிஞ்சுட்டு எல்லோரும் குலதெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வ வழிபாடு என்று ஒன்று இருப்பவன் கோள்களுக்கு அஞ்ச வேண்டிய கவலை இல்லை. கோள்கள் வந்து தன் கடமையை செய்வதற்காகவே நிர்ணயிக்கப்பட்டவை. ஈசனால் நவக்கோள்கள் என்பது நம்மளை வந்து இயக்குவதற்காகவே படைக்கப்பட்டவை. அவர்களுடைய ஆணையை, அவங்களுடைய விருப்பத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் வாபஸ் வாங்க மாட்டாங்க, குறைச்சிக்க மாட்டாங்க. அதனால தயவு செய்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஜோதிடர்கள் வந்து நல்ல கருத்துக்கள் சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுங்க. தாமதமாக திருமணம் செய்யலாம்னா தாமதமாக திருமணம் செய்யுங்க. உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்கு வழிமுறைகள் சொன்னால் உடல்நலத்தை பாதுகாத்துங்க. இப்படி எல்லா கருத்துக்களையுமே அதில் சொல்லலாம் ஜோதிடத்தில். நான் மருத்துவருக்கும் வியாதி சொல்லி அனுப்புவேன். நேற்று கூட அப்படி தான் 2 டாக்டருக்கு சொல்லி அனுப்பிச்சேன். அப்போ நம் பிறந்த விதியை வந்து நாம் சரியாக ஆராய்ச்சி செய்தால் நமக்கு நடக்க இருக்கிற எந்தெந்த காலகட்டத்தில் நன்மை நடக்கும், தீமை நடக்கும், அதற்கான வழிமுறைகளை நாம் என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஜோசியர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இந்த பதிவில் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய கருத்தினை பதிவு செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் மேலும் மேலும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களோட